யாரா இருந்தாலும் சரி, தேர்தலா நான் என்ன நினைக்கிறேனோ, என்னை ஆளப் போறவர் சரியாக இருக்க வேண்டும், இந்த தேசத்தை நிர்ணயம் செய்யக்கூடியவர் சரியாக இருக்க வேண்டும்ங்கிற எண்ணம் வந்தால்தான் சரியா இருக்கு. அதனால அந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குற அரசியலை முழுக்க மக்கள் புறக்கணிக்கணும். நாளைக்கு தேசத்தை நிர்ணயிக்க போகிற பிரதமர் நிர்ணயிக்க போகிற இடத்துல கண்டிப்பா பிஜேபிக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். உதாரணத்துக்கு வட இந்தியாவில் உள்ள தலைவர்கள் ஏன் அதிமுக இந்தியா கூட்டணிக்கு வரலாமேன்னு சொன்னாங்க. ஆனா தேர்தலுக்கு பின்னாடி மாறலாம். இந்த தேசத்தினுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, இந்த தேசத்துடைய சகிப்புத்தன்மை, இதையெல்லாம் சிதைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் வந்துருச்சுன்னா, அந்த சித்தாந்தம் மீண்டும் வந்துச்சுன்னா இந்த தேசத்துல நிம்மதி போயிடும். கேள்வி கணைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மகிழ்ச்சி. நேர்காணலில் பங்கேற்பதற்காக இந்திய தௌஹீத் ஜமாத்தின் துணைத் தலைவர் திரு முகமது முனீர் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம். வாழ்த்துக்கள். உங்கள் மீதியாக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் உண்டாகட்டுமாக. ஏப்ரல் 19 வாக்குப்பதிவு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் 7 மணிலேருந்து கொஞ்சம் நிறைய கூட்டங்கள் இருந்தது. 11 மணிக்கு மேலே அந்த அளவுக்கு வெயிலில் எந்த கூட்டமும் இல்லை, எந்த வாக்குச்சாவடியிலுமே கூட்டமே இல்லை. அதுவும் தமிழ்நாட்டில் மொத்தத்துலையும் சேர்த்து பார்த்தா சென்னையில் தான், மத்திய சென்னை, தென் சென்னை ரெண்டுத்துல மட்டும்தான் வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவு. ரெண்டுத்துலையுமே பாதி பேர் ஓட்டு போடல. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 தொகுதியிலையும் இப்போ வட சென்னை உழைக்கும் மக்கள், அன்றாட காட்சிகள், மீனவர்கள் அதிகமாக இருப்பாங்க. அன்னைக்கு பிரச்சனைகள் அவங்க சந்திக்கக்கூடிய மக்கள், அவங்க ஓரளவுக்கு தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மத்திய சென்னை பார்த்தீங்கன்னா அதிகமாக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த 50% ஓட்டு போட இருக்குல்ல, இதில் மெஜாரிட்டி ஓட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் ஓட்டு தான். முஸ்லீம்கள் ஓட்டு எல்லாமே போலாயிருச்சு. தலித்துகள் ஓட்டும் போலாயிருச்சு. மேக்சிமம் தலித்துகள் ஓட்டும் போலாயிருச்சு. இப்போ இதுக்கு இல்லாமல் ஒன்று பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் குடியிருக்கிறாங்களே சவுகார்பேட்டை, அவங்கெல்லாம் திமுக வாக்களிச்சுக்கிறாங்க இந்த ட்ரிப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரேலியே நடந்தது. வட இந்திய பெண்கள் திமுகவுக்கு ஆதரவாக திமுக கொடியேந்தி ஸ்டாலினுடைய படத்தை எடுத்துக்கிட்டு கலைஞருடைய படத்தை எடுத்துக்கிட்டு ஊரில் வந்ததை காட்சியை நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருக்கவே முடியாது. இதுதான் முதல் முறை. ராஜஸ்தானிய பெண்களும் வட இந்திய பெண்களும் வந்தாங்க. அது சேகர் பாபு ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஸ்டாலின் மீது வந்திருக்கக்கூடிய நம்பிக்கை. ஆனால் அவர்களும் வாக்களித்தாங்க. இதில் வாக்களிக்காதவங்கலாம் யாருன்னா அந்த எண்ணத்தை போட்டு வாக்களிக்கிறது, ஒரு விரக்தியான மனநிலை. நம்ம வாக்களிக்கிறதுனால என்ன மாற்றம் வரவா போகுது அப்படிங்கிறத படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. சோம்பேறித்தனம். என்னடா வெயில் 102 இருக்கு, இவ்வளோ பெரிய வெயிலில் எப்படா போய் ஓட்டு போடுறது, காலங்காத்தால் எப்படி போய் நிற்கிறது, சாப்பிட்டுட்டு போகலாம், சாப்பிட்டுட்டு போய் மொட்டை மாடியில் பார்த்தா திருப்பி வெயில், அதோட படுத்துட்டாங்க. ஆனால் இது ஜனநாயக கடமை, இது அடிப்படை, உங்களுடைய உரிமை, இருக்கிற உரிமையே இதுதான் உங்களுக்கு. இதையே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா எப்படி? அப்போ ஒன்று ஒரு விரக்தி நிலைமை இருக்குது. என்ன அளவுக்கு விரக்தி நிலைமைனா, என்னடா தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்குது, தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு மக்களுக்கான ஆட்சியாக இருக்கின்றது, மக்களுக்கு தேவைகளை தர்றாங்க, ஆனால் மக்களுடைய உரிமைகளை வட இந்தியாவிலேருந்து கிடைக்க மாட்டேங்குதே, பிரதமர் தரமாட்டேங்கிறாங்கிற ஒரு விரக்தி இருக்குது. அந்த விரக்தியோட வெளிப்பாடு எப்படி இருக்கணும்? ஓட்டில் போட்டிருக்கணும். இது எப்படி நான் எஜுகேட் பண்ணணும்? ஏன்னா எஜுகேட் ஆனவங்களுக்கே நம்ம எஜுகேட் பண்ண நம்ம கடமைப்பட்டிருக்கோம். இப்போ இந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கிறதுனால இப்போ தேர்தல் ஆணையமும் பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் 19 அன்னைக்கு வெளியிட்டதில் 72%, மறுநாள் வெளியிட்டதில் 69.46 சொன்னாங்க. அப்புறம் ஃபைனலாக ஒரு அடுத்த நாள் வெளியிட்டதில் வேற வந்தது, மாறுபாடு இருந்தது, அவங்களுக்கே குளறுபடியில் இருந்தது. இந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சதுனால இப்போ வெற்றி வேட்பாளரோட டிஃப்ரென்ஸும் குறையும்ல. திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் திருநாவுக்கரசர் போன வாட்டி வெற்றி பெற்றாரு. அந்த மாதிரி இப்போ பார்க்கும்போது எல்லாமே இந்த டிஃப்ரென்ஸ் குறையும்ல. ஆமாம். இப்போ எப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த உதாரணத்துக்கு ஒரு 7 மணி 8 மணிக்கெல்லாம் இத்தனை புள்ளி இத்தனை சதவீதம் வந்திருக்குன்னு சொல்லிடுவாங்க. இந்த ட்ரிப்பு ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்ப கூட நம்ம எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாருன்னா, தூத்துக்குடி போன்ற சில இடங்களில் வரக்கூடிய அந்த எண்ணிக்கை ரொம்ப லேட் ஆச்சு, 7 மணிக்கு மேலேயெல்லாம் சில பூத்தில் மக்கள் வந்திருக்கிறாங்க. அந்த மக்கள் வந்தோன்னா அவங்க அலோவ் பண்ணியிருக்கிறாங்க, ஓட்டுகள் போட்டிருக்கிறாங்க. அந்த தரவுகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எங்களுக்கு வர்றது டிலே ஆனனால நாங்கள் கொடுக்கல, அது டிலே ஆச்சு. அந்த நம்பர்ஸில் வித்தியாசம் ஆகுது. பட் எங்கேயுமே ரீஎலெக்ஷனுங்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னா கூட
இல்ல ஒரு என்னன்னா வந்து இதில நீங்க சொன்னது முக்கியமான பாயிண்ட்டு. என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு 4,00,000 வித்தியாசத்தில திருநாவுக்கரசு ஜெயிச்சாரு. பல்லாயிரக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில வந்து பல பேர் வெற்றி அடைஞ்சுக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வாக்கு வித்தியாசம். இப்போ உதாரணத்துக்கு 4,00,000த்துல வந்து 1,00,000 கூட கம்மியாகலாம். இப்ப இன்னும் சில இடங்கள்ல வந்து 1,50,000 80,000 1,50,000 1,400,000 இப்படிலாம் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இருக்கு. எம்பிஸ்லாம் இருக்கிறாங்கல்ல. அவங்களுக்கும் அந்த நம்பர்ஸ்ல வந்து கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் கூட இன்னும் என்னன்னா, ஆனா ஒரு நல்ல விஷயம் இந்த தேர்தல்ல, மக்கள் மத்தியில எப்படின்னா வந்து பெரிய அளவுல பணம் வந்து கொடுக்கப்படல. ம். அது ஒரு சில இடத்துல லிமிட்டா குடுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா சில கம்மி சதவீதம் கம்மியானதுக்கு காரணம் இன்னும் சில தகவல் வருது. காசு வராதனால காசு வரல, எலக்ஷன்ல ஓட்டும் போடலைன்னு சொல்லிட்டு பேசாம போன மாரியும் தகவல் சொல்றாங்க. எப்பா ம். எலக்ஷனா என்ன எலக்ஷன்னா காசு குடுப்பாங்க. ம். நேத்து பழக்கமாயிருச்சு. எலக்ஷனா காசு குடுப்பாங்க. காசு குடுக்கல அப்ப எலக்ஷன் இல்ல. நாங்க ஓட்டு போட மாட்டோம்னு இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. ம். இந்த தவறு முக்கியம். ஒரு படித்தவரு, எம்.காம் படித்த ஒருத்தரு, நான்லாம் ஓட்டு போட மாட்டேன் அப்டின்ட்டு என்ட்ட சொல்றாரு. ம். ஏன் ஓட்டு போட ஏன்னா காசு வரல ஓட்டு போட மாட்டேன். அப்ப சத்தம் போட்டான் அவன். ம். நீ வந்து ஓட்டுங்கிறது உன்னோட உரிமை. அப்ப எங்கள காட்டி காசு வாங்குவாங்கல்ல, அது அவங்க தப்பு. யார் காசு வாங்குனாலும் அது அவர்கள் தவறு. ம். நீ உன் ஓட்ட எப்படி விக்கலாம்? சத்தம் போட்ட பின்னாடி அவர் போய் ஓட்டு போட்டுட்டு போனாரு. அப்ப என்னன்னா, இந்த மக்கள் இந்த மனநிலையை மாத்தணும். ம். எப்படின்னா, படித்தவர்கள் மத்தியிலேயே நான் பார்க்கிறேன் பல இடங்கள்ல. படித்தவங்க, ஆமா. பண்பாளர்கள். புள்ள வந்து அமெரிக்காவுல இருப்பாரு. இன்னொரு புள்ள லண்டன்ல இருப்பாரு. 2 ம். புள்ளைங்க, 3 புள்ளைங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு நாட்ல இருப்பாங்க. அமெரிக்கால ஒருத்தர், லண்டன்ல ஒருத்தர், ம். கனடாவுல ஒருத்தர் இருப்பாரு. அவரு என்ன உனக்கு காசு வரலைன்னு கேட்கக்கூடிய நிழல் இருக்கு. ம். இந்த எண்ணம் தப்பானது. இந்த எண்ணம் தப்பானது. ஆனா, இந்த தேர்தல்ல அது முறியடிக்கப்பட்டிருக்கு என்பதை வந்து நாம வந்து பல மக்கள்ட்ட பார்க்கிறப்ப தெரியுது. இது ம். வரவேற்கக்கூடிய விஷயம். முழுக்க முழுக்க என்னன்னா, யாரா இருந்தாலும் சரி, தேர்தலா நான் என்ன நினைக்கிறேனோ, என்னை ஆளப் போறவர் சரியாக இருக்க வேண்டும். இந்த தேசத்தை நிர்ணயம் செய்யக்கூடியவர் சரியாக இருக்க வேண்டும்ங்கிற எண்ணம் வந்தால் தான் சரியா இருக்கும். அதனால அந்த ஓட்டுக்கு காசு குடுக்குற அரசியலை முழுக்க முழுக்க மக்கள் புறக்கணிக்க வேண்டும். இப்ப இந்தியா கூட்டணியில ம். என்னன்னா, இப்ப இங்க வந்து திமுக, காங்கிரஸ், ம். கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒண்ணா இருக்கிறாங்க. ஆமா. ஒவ்வொரு மாநிலத்திலயும் அவங்களுக்குலாம் போட்டி இருக்கு. ம். இங்க ராஜா வந்து காங்கிரஸ்க்கும் ஓட்டு கேட்டாரு, திமுகவுக்கும் ஓட்டு கேட்டாரு. ம். அதே கேரளால பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனைவி ராகுல எதிர்த்து போட்டியிடுறாங்க. ஆனி ராஜா வந்து ராகுல இத எதிர்த்து வந்து நகைப்புக்குரியதா பார்க்குறாங்களே. இது எப்படின்னா, பிஜேபி இந்த மாரிலாம். இப்ப எப்படின்னா உங்களுக்கு அ தேர்தலுடைய பாணியே வந்து மாறியிருக்கு. ம். அ எப்படின்னா, சில இடங்கள்ல ஜாதி ரீதியா, சில இடங்கள்ல இன ரீதியா, சில இடங்கள்ல மொழி ரீதியா. இப்ப இந்த எலக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, என்னன்னா, அ லோக்கல்ல நாங்க வந்து உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு விதமான நம்பிக்கைய மக்களுக்கு ஊட்டுற மாரியும் இருக்கலாம். ம். அப்படியும் நீங்க பார்க்கலாம். என்னன்னா, தேர்தலுக்கு பின்னாடி தான் கூட்டணி வந்து ஊர்ஜிதமாயி எந்த களத்தில போட்டுட்டாலும் நாங்க வந்து ஆதரவு தெரிவிப்போம். அதுக்கப்புறம் பிரதமர சூஸ் பண்ணுவோம். இப்ப என்னன்னா, இந்த எலக்ஷன்ல இந்தியா கூட்டணி அட்வான்ஸாவே உருவாயிருச்சு. ம். இப்ப இந்த இந்தியா கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு பின்னாடி உருவாக வேண்டியது. ஆமா. இப்ப 1 தொகுதி, 2 தொகுதியில வந்து இஷ்யூ இருந்தாலும் பரவாயில்ல. மிச்ச இடங்கள்ல உங்களுக்கு நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம். மாநிலத்துக்கு மாநிலம் வந்து இந்த நிலைப்பாடு மாறுங்கிற அடிப்படையில இப்ப உதாரணத்துக்கு மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியில இருக்கிறாங்க. ஆனா ம். அங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கூட்டணியில இல்ல. ஆமா. இப்ப இத நீங்க சொல்றீங்கல்ல, இது நகைச்சுவைன்னு இருக்குங்க. இது வந்து ஒரு அழகான ஜனநாயகமா நீங்க எடுத்துக்கலாம். ம். ம். இது எப்படின்னா, "ஏப்பா இந்த தேசத்த இந்தியா கூட்டணி தான்ப்பா ஆளப்போகுது. இங்க லோக்கல்ல வந்து காங்கிரஸும், கம்யூனிஸ்ட்டுகளும் எதிர்காலத்துல நிக்கிறோம்ப்பா. இங்க நாங்க வந்து சகோதர யுத்தம்னு வச்சுக்கிடலாம் அத. சகோதரத்தனம் ஜனநாயக ரீதியா யுத்தம்ங்கிற வார்த்தைய கூட நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஜனநாயக ரீதியா சகோதரத்துவத்தின் அடிப்படையில நாங்க எதிர்த்து நிக்கிறோம். ஆனா, நாளைக்கு தேசத்தை நிர்ணயிக்க போகின்ற பிரதமர் நிர்ணயிக்க போகிற இடத்துல, கண்டிப்பா வந்து பிஜேபிக்கு நாங்க இடம் குடுக்க மாட்டோம். அப்ப ம். இந்த சுழல் நீங்க நகைப்பா பார்க்காம, இது ஒரு ராஜதந்திரமாவும், அதே நேரத்துல ஜனநாயகத்துல இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மாண்பாவும் நம்ம பார்க்கணும். அது ஓகே. அப்படிதான் நான் பார்க்குறேன். ம். ம். ஆனா, அட்லீஸ்ட் ஒரு பிரதமர் வேட்பாளரா கருதக்கூடிய ம். மதிமுக வேட்பாளர் துரைவைக்கு கூட எங்களுக்கு வந்து ம். ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்ன்னு சொல்லிட்டாரு. ம். இந்த மாரி போன வாட்டி ஸ்டாலின் சொன்னாரு முதல் ம். முறையா. ம். இந்த வாட்டி சொல்லலைனாலும், அவரை ம். எதிர்த்தாவது ஒரு வேட்பாளர் நிறுத்தாம இருக்கலாம்ல. அதுவும் முக்கியமா
ராஜாவோட ஒய்ஃப் நிக்கிறது. ஆமா. இது ம். வந்து ஒரு அழகான ஜனநாயகமா நீங்க பாருங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல குடுத்துக்கூடிய நல்ல உரிமை. இந்த வேற்றுமையில் ஒற்றுமைலாம் சொல்றோம்ல. அந்த அடிப்படையில ஒரு ஜனநாயகத்துல உயர்ந்த மாண்பா நம்ம பார்க்க வேண்டியது தான். அந்த ம். நேரத்துல வெறுப்பு பிரச்சாரம் இல்ல பாருங்க அங்க. ஆமா. அந்த நேரத்துல ஒரு ஜனநாயக ரீதியான பிரச்சாரம் தானே அங்க நடக்குது. அப்ப இது ஜனநாயகத்துக்கு ஒரு வெற்றியான நிகழ்வா தான் இத பார்க்கணும். அது ஓகே. ம். இப்ப 2 பேர் என்ன சொல்லப் போறாங்க? மோடிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லப் போறாங்க. சொல்லப் போறாங்க. அத 2 பேரும் ஒண்ணா சொல்லலாம்ல. அது 2 பேரும் ஒண்ணா சொல்லலாம். ஆனா அங்க களம் வந்து அவங்க 2 பேருக்கு எதிரா தானே இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியா, திமுக ஆட்சியா? இப்ப உதாரணத்துக்கு இங்க காங்கிரஸா, கம்யூனிஸ்டா அப்படிங்கிறது அங்க. இப்ப இங்க ம். உதாரணத்துக்கு இங்க கூட பார்த்தீங்கன்னா, திமுக, அதிமுக தான். ஆமா. இப்ப சில இடத்துல திமுக வந்து அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய சுழல் மாரி தான் அங்க களம் இருக்கு. அதனால அங்க அவங்க எதிர்த்து தான் ஆகணும். ஒண்ணொண்ணும் ராகுலுக்கு வந்து பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கக்கூடிய தொகுதியா வயநாடு இருக்கு. இத நீங்க வந்து அழகிய ஜனநாயகமா தான் பார்க்கணும். ரொம்ப அதே இது உயர்ந்த ஜனநாயக மாண்பா தான் அத பார்க்கணும். தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கிறங்க. ம். ஆ செட் ஆகாது. அதிமுக ஏன் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அத வந்து வட இந்தியாவுடைய தலைவர்களே வச்சாங்க. ம். இப்ப உதாரணத்துக்கு வட இந்தியாவுல உள்ள தலைவர்கள் ஏன் அதிமுக வந்து இந்தியா கூட்டணிக்கு வரலாமேன்னு சொன்னாங்க. ஆனா, தேர்தலுக்கு பின்னாடி மாறலாம். இப்ப தேர்தலுக்கு ம். பின்னாடி ஒரு சூழ்நிலைகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல. அதனால வந்து இது வந்து ஒரு ஜனநாயகத்துல உயர்ந்த மாண்பா தான் நம்ம பார்க்கணும் இத. இத ம். வந்து நகைச்சுவையாவோ, எள்ளி நகையாடக்கூடிய சுழலா இல்லாம, இப்ப ஜனநாயகத்துல இது ஒரு நல்ல பண்பு. ம். நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப தேர்தல் காரணம் என்னன்னா, பொது எதிரி யாரு? இந்த தேசத்தை காப்பாத்த போவது யாரு? இந்த தேசம் வந்து முழுக்க முழுக்க சில குறிப்பிட்ட கம்பெனிகள்ட்ட குடுத்துட்டு, அ அமைதியா இருக்கக்கூடிய சூழல். இந்த தேசத்தில உள்ளுடைய பன்முகத்தன்மை, இந்த தேசத்தினுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, இந்த தேசத்துடைய சகிப்புத்தன்மை, இதையெல்லாம் சிதைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் வந்துருச்சுன்னா, அந்த சித்தாந்தம் வந்து மீண்டும் வந்துச்சுன்னா, இந்த தேசத்தில நிம்மதி போயிரும். மொழி ரீதியாக, இன ரீதியாக, மத ரீதியாக, ஜாதி ரீதியாக இந்த தேசத்தை பிரித்து விடுவார்கள். இப்ப என்னன்னா வந்து யார வேணா இப்ப உதாரணத்துக்கு ஜ ஜ முதலமைச்சர் எக்ஸிஸ்டிங் முதலமைச்சர் கெஜ்ரிவால தூக்கி அரெஸ்ட் பண்றாங்க. ம். ஏதோ ஒரு சில காரணங்கள சொல்றாங்க. இப்ப யாரை வேணாலும் சிறையில தள்ளலாங்கிற ஒரு நிலைப்பாடு வந்துருது பார்த்தீங்களா? அப்ப எப்படின்னா இதையெல்லாம் உடைக்க வேண்டுமென்றால் சில விஷயங்கள் நான் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில இது ஜனநாயகத்துல மிகப்பெரிய உயர்ந்த மாண்பா தான் நம்ம பார்க்கணும். ஓகே. ஆனா பொது எதிரி ஓகே. ம். ஆனா அந்த பொது எதிரி அவர எதிரி யாரோ எதிரியோட கை குடுக்காம இருக்கிறாங்கல்ல. கை கோக்க தேவையில்ல. ஆ. அவங்கள வச்சு தான் தேர்தல் சந்திக்கணும். ம். பாஜகவுக்கு எதிரா தான் தேர்தல் சந்திக்கணும். ம். ஆனா தமிழ்நாட்டிலயும் சரி, கேரளால இப்ப அவங்க 2 பேரும் கம்யூனிஸ்ட்ட பத்தி காங்கிரஸ் பேசுவாங்க. காங்கிரஸ் பத்தி கம்யூனிஸ்டும் பேசுவாங்க. ஆமா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிஜேபிய பேசின அதே அளவுக்கு ஏடிஎம்கேவையும், எடப்பாடியும் ஒரு ஸ்டாலின் பேசுறார்ல. ஆமா. இங்க உள்ள நிலைப்பாடு வேற இல்ல. இங்க உள்ள அரசியல் களம் வேற இல்ல. ம். இங்க வந்து எடப்பாடிய வந்து விமர்சனம் பண்ணி தான் பேசணும். ஏன்னா, அவரு வந்து போன 5 வருடங்கள்ல வந்து 4 வருடங்கள்ல வந்து முதுகெலும்பு இல்லாத ஆட்சி தான் நடத்தினாரு. அப்ப அவருடைய குறைகளை சுட்டிக்காட்டி தான் ஆகணும். ம். அந்த ம். அடிப்படையில தான் வந்து திரு நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் களத்தில வந்து சந்திச்சாரு. அது ஏன்னா வந்து நீங்க வந்து அந்த நேரத்தில காம்ப்ரமைஸ் பண்ணீங்க. கேட்டா நாங்க ஆட்சிய காப்பாத்துறதுக்காக ஆமா. செஞ்சோம். நாங்க இந்த ஆட்சி இல்லட்டா வந்து நாங்க ஆட்சியில இருந்திருக்க முடியாதுங்கிறீங்க. ஆனா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து அப்படி இருந்திருக்க மாட்டாங்களே. அதனால வந்து இங்க களம் வேற. இன்னொன்னு எப்புட்ன்னா, இனி வருங்காலத்தில வந்து ஒரு நல்ல அ நேர்மையான, சரியான ஜனநாயக மாண்புகள் வந்து கடைபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அழகிய உதாரணமா நாம பார்க்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப உதாரணத்துக்கு ஒரு தெருவுல இருக்கிறாரு. ஒரு பெரிய தெரு, சின்ன தெருன்னு வச்சுக்கிருவோமே. சின்ன தெருக்காரங்களுக்கும், பெரிய தெருக்காரங்களுக்கும் ம். சண்டை போட்டுக்குறாங்க. அந்த சின்ன தெருக்காரனும், பெரிய தெருக்காரனுக்கும் மதுரைக்கு போறாங்கன்னு வைங்களேன். மதுரைக்கு போனா, "ஏய் நம்ம ஊருக்காரன்டான்னு" ஆயிரும். ம். ம். மதுரையில வந்து ம மதுரையில உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா 2 தெருக்காரங்க சண்டை போடுறாங்கன்னு வைங்களேன். அந்த மதுரைக்காரங்க மெட்ராஸ் வந்தா, "டேய் நம்மலாம் மதுரைக்காரன்டான்னு" ஆயிருவாங்க. உண்மையா? கரெக்ட் தான். இந்த ம். மதுரைக்காரங்க வந்து அடுத்து வந்து கேரளாவுக்கு போறாங்கன்னு வைங்களேன். இங்க வந்து உதாரணத்துக்கு மதுரைக்காரங்களுக்கும், திருநெல்வேலிக்காரங்களுக்கும், தூத்துக்குடிக்காரங்களுக்கும் ஒரு சும்மா ஒரு ஒரு சின்ன சச்சரவோ, சண்டையோ இருக்கும். "ஏய் நான் திருநெல்வேலி தான்டா வெயிட்டுன்னு" ஒருத்தன் சொல்லுவாரு. ஒருத்தர் "மதுரை தான்டா வீரபூமி" அப்படின்னு சொல்லுவாரு. ஒருத்தர் "தஞ்சாவூர் தான் வீரபூமின்னு" சொல்லுவாங்க. இதே அவங்க வந்து மகாராஷ்டிரா போயிட்டா, டெல்லி போயிட்டா ம். தமிழ்நாட்டுக்காரங்களா ஆயிடுவாங்க. இதே வந்து இதே வந்து ஆயிடுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான்காரரு, டெல்லிக்காரரு, தமிழ்நாட்டுக்காரர் வந்து யுபியில இருக்கிறாருன்னு வைங்களேன்.
இல்லாட்டா டெல்லியிலே இருக்கிறாருன்னா டெல்லி தான்டா சிறப்புன்னு சொல்லுவாங்க. ம். அடுத்து யூபிக்காரர் என்ன சொல்லுவார், யூபி தான் பெஸ்ட்டும்பாரு. தமிழ்நாடு இருக்கார், தமிழ்நாடு தான் பெஸ்ட்டும்பாரு. அவரே துபாய்க்கோ அமெரிக்காவுக்கோ போய்ட்டா நம்மலாம் இந்தியன்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ இது வந்து எப்படின்னா வந்து இது இப்போ நிரந்தர பகை இல்லாத ம். ஒரு நேசத்தின் அடிப்படையில் பாசத்தின் அடிப்படையில் நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள். அதே நேரத்தில் ஒன்றுனா இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவில் போய் லண்டனில் போனால் நம்ம தமிழர்களாக இருக்கிறோம். தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியர்களாக தானே அங்கே இருக்கிறோம். ம். ம். அப்போ அது வந்து நம்ம பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எப்படின்னா ஒரு பொது எதிரியை இந்த தேசத்தை காப்பாற்றக்கூடிய வேலையில் சில காம்ப்ரமைஸ் சில இடங்களில் பண்ணிக்கிறாங்க. பண்ணித்தான் ஆகணும். ஆனால் என்னன்னா இவர்கள் யாரும் நாளைக்கு பிஜேபிக்கு விலை போயிடக்கூடாது. பிஜேபி இப்போ உதாரணத்துக்கு இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்கள் வந்து மிக முரண்பாடுவான பல கட்சிகள் தாக்கரே போன்ற சிவசேனா போன்ற கட்சிகள் கூட இருந்தாலும் கூட நாளைக்கு என்னென்னா ஆட்சி அமைக்கிறதுக்கான குறிப்பிட்ட எண்ணிக்கை கம்மியாக இருந்தால் பிஜேபி ஆட்சி அந்த நேரத்தில் இவர்கள் எல்லாம் வந்து அவர்கள்ட்ட கைகோர்த்துட்டாங்கன்னா நான் சொல்லக்கூடிய அந்த ஜனநாயக மாண்பு அந்த ஜனநாயகத்தில் உள்ள சிறப்பு திறமையெல்லாம் அடிபட்டு போய் அப்போ வந்து போலி ஜனநாயகமாக மாறிடுறது. அதில் வந்து இந்த தலைவர்கள் வந்து மிக கவனமாக இருக்கணும். இந்தியா கூட்டணியை மிக அற்புதமாக கட்டமைத்து இந்த தேசத்தை காக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்யணும். 7 ஃபேஸ் தேர்தலும் முடிஞ்சு யார் ஆட்சி அமைக்கிறாங்க, எப்படி அமைப்போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்காணல் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி. இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் தருவா. இந்த நிகழ் சேனல் மிகப்பெரிய சேனலாக உருவாகி மக்களுடைய உண்மையான கருத்துக்களையும் தேவைகளையும் நீதியையும் நிலைநாட்டக்கூடிய சேனலாக வர எல்லாம் உள்ள இறைவனிடம் நாம் பிரார்த்தனை செய்கின்றோம்.